தாறுமாறான பாஷை. மனுபுத்திரர் கட்டுகிற நகரத்தையும் கோபுரத்தையும் பார்க்கிறதற்கு கர்த்தர் இறங்கினார். அப்பொழுது கர்த்தர், இதோ ஜனங்கள் ஒரே கூட்டமாய் இருக்கிறார்கள், அவர்கள் அனைவருக்கும் ஒரே பாஷையும் இருக்கிறது. அவர்கள் இதை செய்ய தொடங்கினார்கள். இப்பொழுதும் தாங்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபட மாட்டாது என்று இருக்கிறார்கள். நாம் இறங்கி போய் ஒருவர் பேசுவதை மற்றொருவர் அறியாதபடிக்கு அங்கே அவர்கள் பாஷையை தாறுமாறாக்குவோம் என்றார். அப்படியே கர்த்தர் அவர்களை அவ்விடத்திலிருந்து பூமியின் மீதெங்கும் சிதறிப்போக பண்ணினார். அப்பொழுது நகரம் கட்டுகிறதை விட்டுவிட்டார்கள். பூமியெங்கும் வழங்கின பாஷையை கர்த்தர் அவ்விடத்தில் தாறுமாறாக்கினபடியால் அதன் பேர் பாபேல் எனப்பட்டது. கர்த்தர் அவர்களை அவ்விடத்திலிருந்து பூமியின் மீதெங்கும் சிதறிப்போக பண்ணினார். நகரத்தையும் கோபுரத்தையும் கட்டுகிறவர்கள் மனமேட்டிமையாயும் பெருமையாயும் இருக்கிறார்கள். தாங்கள் செய்ய நினைப்பது ஒன்றும் தடைபட மாட்டாது என்று தங்கள் மனதில் இருமாப்பான சிந்தனையோடு இருக்கிறார்கள். கர்த்தரோ அவர்களுடைய பாஷையை தாறுமாறாக்குகிறார், போக பண்ணுகிறார். கர்த்தருடைய கிரியைகள் எல்லாமே நீதியும் நியாயமுமானவை. அவர் மனுஷருடைய இருதயங்களின் நினைவுகளை அறிந்திருக்கிறார். தங்களுக்கு பேர் உண்டாக பண்ண வேண்டும் என்பதற்காக மனுபுத்திரர் நகரத்தையும் வானத்தை அளாவும் சிகரமுள்ள கோபுரத்தையும் கட்டுகிறார்கள். கர்த்தர் தம்முடைய நீதியினால் அவர்களை நியாயம் தீர்க்கிறார். கர்த்தருடைய கரம் பாவத்திற்கு விரோதமாகவும் பாவிகளுக்கு விரோதமாகவும் நீட்டப்பட்டிருக்கிறது. பாவிகள் தேவனுடைய நீதியினால் தண்டிக்கப்படுவார்கள். மனுபுத்திரர் கட்டுகிற நகரத்தையும் கோபுரத்தையும் பார்க்கிறதற்கு கர்த்தர் இறங்குகிறார். மனுபுத்திரர் என்னும் வார்த்தை ஆதாமின் புத்திரரை குறிக்கிறது. இவர்கள் ஆதாமை போலவே கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் பாவம் செய்கிறார்கள். கீழ்ப்படியாமின் பிள்ளைகளிடத்தில் காணப்படுகிற பாவமான சுபாவம் மனுபுத்திரரிடத்தில் காணப்படுகிறது. மனுஷரைப் போலவே தேவனும் பிரயாணம் பண்ணியதற்கு வேதாகமத்தில் பல எடுத்துக்காட்டுகள் உள்ளன. மனுபுத்திரர் நகரத்தையும் கோபுரத்தையும் கட்டுகிற போது ஏபேரின் சந்ததியார் அவர்களோடு சேர்ந்து இந்த கட்டுமான வேலைகளை செய்யவில்லை. அவர்கள் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகள். நகரத்தையும் கோபுரத்தையும் கட்டுகிறவர்களோ மனுபுத்திரர்கள். இவர்கள் பாவிகளாகவும் தேவ பக்தி அற்றவர்களாகவும் இருக்கிறார்கள். இவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அவருக்கு விரோதமாக கலகம் பண்ணுகிறார்கள். கர்த்தர் நித்தியமானவர். கர்த்தருடைய ஆலோசனைகள் எல்லாமே நீதியும் பரிசுத்தமும் ஆனது. கர்த்தர் தம்முடைய தேவத்துவத்தில் மனுபுத்திரருடைய பாவத்திற்கு விரோதமாக ஆலோசனை பண்ணுகிறார். அவர்கள் கட்டுகிற நகரத்தையும் கோபுரத்தையும் பார்க்கிறதற்கு கர்த்தர் பரலோகத்திலிருந்து இந்த பூமிக்கு இறங்கி வருகிறார். மனுபுத்திரர் தங்கள் பாவங்களுக்கு மனம் திரும்ப வேண்டும் என்பதே கர்த்தருடைய விருப்பம். அவர்களை உடனே அழித்து போட வேண்டும் என்பது கர்த்தருடைய சித்தம் அல்ல. கர்த்தர் பாவிகளை தண்டிப்பதற்கு முன்பாக தங்கள் பாவங்களுக்கு மனம் திரும்ப அவர்களுக்கு வாய்ப்புகளை கொடுக்கிறார். இது கர்த்தருடைய கிருபை. நாம் கர்த்தருடைய கிருபையையும் இரக்கத்தையும் அசட்டை பண்ணிவிடக் கூடாது. கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளினாலும் ஆலோசனைகளினாலும் கட்டளைகளினாலும் மனுபுத்திரருக்கு புத்தி சொல்லுகிறார். அவர்களுடைய சிந்தனைகளும் செயல்களும் வீணானவை. தங்களுக்கு பேர் உண்டாக பண்ண வேண்டும் என்பதற்காக அவர்கள் நகரத்தையும் கோபுரத்தையும் கட்டுகிறார்கள். தாங்கள் செய்ய நினைப்பது ஒன்றும் தடைபட மாட்டாது என்றும் அவர்கள் இருமாப்பாய் சிந்திக்கிறார்கள். மனுபுத்திரரிடத்தில் தெய்வ பயம் இல்லை. கர்த்தருக்கு பயப்படுவதே ஞானத்தின் ஆரம்பம். ஆனால் அவர்களோ கர்த்தருக்கு பயப்படாமல் தங்களிடத்தில் ஞானம் இருப்பதாக நினைக்கிறார்கள். தங்களுக்கு அறிவும் புத்தியும் இருப்பதாக அவர்கள் சொல்லுகிறார்கள். கர்த்தர் அவர்களுடைய பாவங்களை உணர்த்துகிறார். ஆனால் அவர்களோ தங்கள் பாவங்களை உணர மறுக்கிறார்கள். அவர்கள் நகரத்தையும் கோபுரத்தையும் கட்டுவதை அவர்கள் நிறுத்தி போட வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆனால் அவர்களோ நகரத்தையும் கோபுரத்தையும் தொடர்ந்து கட்டுகிறார்கள். மனுபுத்திரர் கர்த்தருடைய வார்த்தைக்கும் கீழ்ப்படியவில்லை, அவருடைய கட்டளைக்கும் கீழ்ப்படியவில்லை. தம்முடைய வார்த்தைக்கு மனுஷர் கீழ்ப்படியவில்லை என்றால் கர்த்தர் அவர்களை தம்முடைய நீதியினால் தண்டிப்பார். கர்த்தர் பாவிகளை தண்டித்தாலும் அந்த தண்டனையில் அவருடைய கிருபையும் இரக்கமும் வெளிப்படும். கர்த்தர் நம்முடைய பாவத்திற்கு தக்க பிரகாரம் நம்மை தண்டிப்பதில்லை. அப்படி தண்டித்தால் நம்மில் ஒருவரும் ஜீவனோடு இருக்க முடியாது. நாம் இன்று ஜீவனோடு இருப்பது
கர்த்தருடைய சுத்த கிருபை. மனுபுத்திரர் ஒரு நகரத்தையும் ஒரு கோபுரத்தையும் கட்டி கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறார்கள். கர்த்தர் தம்முடைய நீதியினால் அவர்களை தண்டிக்க சித்தமுள்ளவராய் இருக்கிறார். ஆனாலும் அவர் தம்முடைய கிருபையினால் அவர்களை மொத்தமாக சங்காரம் பண்ணிவிடவில்லை. கர்த்தர் வானத்திலிருந்து அக்கினியையும் கல் மழையையும் அனுப்பி அவர்களை மொத்தமாய் அழித்து போடவில்லை. மின்னலும் இடியும் கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியும். தமக்கு விரோதமாக பாவம் செய்கிற மனுபுத்திரரை அழிப்பதற்கு கர்த்தர் அவர்கள் மீது மின்னலையும் இடியையும் அனுப்பவில்லை. கர்த்தர் மனுபுத்திரரை அழிப்பதற்கு முன்பாக அவர்கள் கட்டுகிற நகரத்தையும் கோபுரத்தையும் பார்ப்பதற்கு கீழே இறங்குகிறார். அவர்களுடைய பாஷையை தாறுமாறாக்கி அவர்களை பூமியின் மீதெங்கும் சிதறிப்போக பண்ண வேண்டும் என்பதே கர்த்தருடைய நியாய தீர்ப்பு. அவர்கள் மரணத்திற்கு பாத்திரமானவர்கள். பாவத்தின் சம்பளம் மரணம். ஆனாலும் தேவனுடைய கிருபையோ அவர்களுக்கு மரணத்தை கொடுக்கவில்லை. கர்த்தர் தம்முடைய கிருபையினால் பாவம் செய்கிற மனுபுத்திரரை அழித்து போடாமல் அவர்களை சிதறிப்போக பண்ணுகிறார். மனுபுத்திரர் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தாலும் கர்த்தர் அவர்கள் மீது நீடிய பொறுமையோடு இருக்கிறார். அவர்கள் தங்கள் பாவத்தினால் கர்த்தருக்கு கோபத்தை உண்டு பண்ணுகிறார்கள். ஆனாலும் கர்த்தர் தம்முடைய கோபத்தினால் அவர்களை உடனே அழித்து போடாமல் தம்முடைய கிருபையினால் அவர்கள் மீது நீடிய பொறுமையோடு இருக்கிறார். மனுபுத்திரர் நகரத்தையும் கோபுரத்தையும் கட்டும்போது பூமி எங்கும் ஒரே பாஷையும் ஒரே விதமான பேச்சுமாய் இருக்கிறது. அவர்கள் ஒரே கூட்டமாய் இருக்கிறார்கள். அவர்கள் அனைவருக்கும் ஒரே பாஷை இருப்பதினால் அவர்கள் நகரத்தையும் கோபுரத்தையும் கட்டத் தொடங்கி இருக்கிறார்கள். தாங்கள் ஆரம்பித்தது ஒருபோதும் தடைபடாது என்று அவர்கள் நினைக்கிறார்கள். இது அவர்களுடைய மதியீனம். கர்த்தருடைய சித்தம் என்னாமல் அவருடைய உதவியும் ஒத்தாசையும் இல்லாமல் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் அவர்களோ தாங்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபட மாட்டாது என்று நினைக்கிறார்கள். கர்த்தர் பரலோகத்திலிருந்து பூமிக்கு இறங்கி வருகிறார். மனுபுத்திரர் கட்டுகிற நகரத்தையும் கோபுரத்தையும் பார்க்கிறார். கர்த்தர் தம்முடைய தெய்வீக ஆலோசனையில் நாம் இறங்கி போய் ஒருவர் பேசுவதை மற்றொருவர் அறியாதபடிக்கு அங்கே அவர்கள் பாஷையை தாறுமாறாக்குவோம் என்று சொல்லுகிறார். தேவனுக்கு இங்கு பன்மை சுட்டு பெயரான நாம் என்னும் சுட்டு பெயர் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவத்துவத்தில் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் ஆகிய மூவரும் வெவ்வேறு ஆள் தத்துவ பண்புடையவர்களாக இருக்கிறார்கள் என்பதை இது வலியுறுத்தி கூறுகிறது. உலகத்தில் 6760 பாஷைகள் இருப்பதாக கணக்கெடுத்திருக்கிறார்கள். பாஷைகள் பிரிந்தது தேவனுடைய நியாய தீர்ப்பாக இங்கு கூறப்பட்டிருக்கிறது. சபையில் அந்நிய பாஷைகள் விசுவாசிகளுக்கு அடையாளமாக இராமல் அவிசுவாசிகளுக்கு அடையாளமாக இருக்கிறது. கர்த்தர் அவர்களை அவ்விடத்திலிருந்து பூமியின் மீதெங்கும் சிதறிப்போக பண்ணுகிறார். தேவன் பூமியை பகுப்பதற்கு முன்பாக இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது. ஜனங்கள் பூமியின் மீதெங்கும் சிதறி போகிறார்கள். அதன் பின்பு பூமியானது பல்வேறு கண்டங்களாகவும் தேசங்களாகவும் தீவுகளாகவும் ஜாதிகளாகவும் பகுக்கப்படுகிறது. கர்த்தருடைய கட்டளையின் பிரகாரம் அவர்களுடைய பாஷை தாறுமாறாயிற்று. ஒருவர் பேசுவது மற்றவருக்கு புரியவில்லை. அவர்களுடைய பாஷை தாறுமாறானதினால் அவர்களுக்குள் குழப்பங்களும் சண்டை சச்சரவுகளும் உண்டாயிற்று. யாருடைய பேச்சும் யாருக்கும் புரியவில்லை. அவர்களால் இப்போது ஒரே கூட்டமாக இருக்க முடியவில்லை. அவர்களால் ஒருவருக்கொருவர் உதவி செய்து நகரத்தையும் கோபுரத்தையும் கட்ட முடியவில்லை. அவர்கள் எல்லோரும் யாருக்கும் புரியாத பாஷையை பேசுகிறார்கள். அவர்களுடைய பாஷை தாறுமாறாயிற்று. கர்த்தர் அவருடைய பாஷையை தாறுமாறாக்கி அவர்களை அவ்விடத்திலிருந்து பூமியின் மீதெங்கும் சிதறிப்போக பண்ணுகிறார். அப்பொழுது அவர்கள் நகரம் கட்டுகிறதை விட்டு விடுகிறார்கள். ஒருவர் பேசுவதை மற்றொருவர் அறியாதபடிக்கு கர்த்தர் அவர்கள் பாஷையை தாறுமாறாக்கினபடியால் அவர்கள் நகரம் கட்டுகிறதை விட்டு விடுகிறார்கள். இதுவரையிலும் தாங்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபட மாட்டாது என்று நினைத்தவர்கள் இப்போது நகரம் கட்டுகிறதை விட்டு விடுகிறார்கள். அவர்கள் மத்தியில் ஒற்றுமை இல்லை, குழப்பம் உண்டாயிற்று. கர்த்தருடைய கரம் தங்களுக்கு விரோதமாக எழும்பி இருக்கிறது என்பதை அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள். அவர்களால் கர்த்தருக்கு விரோதமாக எதிர்த்து நின்று யுத்தம் பண்ண முடியவில்லை. அவர்கள் நகரம் கட்டுகிறதை விட்டு விடுகிறார்கள். கர்த்தருடைய சித்தம் நம்முடைய சித்தத்துக்கு விரோதமாக இருக்கும்போது நாம் நம்முடைய சித்தத்தை கர்த்தருடைய சித்தத்திற்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும்.
கர்த்தர் தம்முடைய சித்தத்தை நம்முடைய சித்தத்திற்கு ஏற்ற பிரகாரம் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்க கூடாது. கர்த்தர் நம்முடைய யோசனைகளுக்கும் செயல்களுக்கும் விரோதமாக யுத்தம் பண்ணும்போது நம்முடைய யோசனைகளையும் செயல்களையும் அப்படியே நிறுத்திவிட வேண்டும். இதுவே மெய்யான ஞானம். நாம் ஒருபோதும் கர்த்தருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறவர்களாய் இருக்கக்கூடாது. கர்த்தர் நகரத்தையும் கோபுரத்தையும் கட்டுகிறவர்களை பூமியின் மீதெங்கும் சிதறிப்போக பண்ணுகிறார். அவர்கள் மறுபடியுமாக தங்கள் தங்கள் ஜாதியின் படியையும் பாஷையின் படியையும் கோத்திரத்தின் படியையும் தங்களுக்கு நியமிக்கப்பட்ட தேசங்களில் குடியேறுகிறார்கள். தங்களுக்கு பேர் உண்டாக பண்ண வேண்டும் என்பதற்காக அவர்கள் ஒரு நகரத்தையும் ஒரு கோபுரத்தையும் கட்டினார்கள். ஆனால் இப்போதோ அவர்கள் நகரம் கட்டுகிறதை விட்டு விடுகிறார்கள். பூமி எங்கும் வழங்கின பாஷையை கர்த்தர் அவ்விடத்தில் தாறுமாறாக்கினபடியால் அதன் பேர் பாபேல் என்னப்படுகிறது. கர்த்தர் அவர்களை அவ்விடத்திலிருந்து பூமியின் மீதெங்கும் சிதறிப்போக பண்ணுகிறார். பாபேல் என்னும் பெயருக்கு குழப்பம் அல்லது தாறுமாறு என்று பொருள். அவர்கள் தங்களுக்கு நல்ல பெயர் உண்டாக பண்ண வேண்டும் என்று நினைத்தார்கள். ஆனால் அவர்களுக்கு கெட்ட பெயர் உண்டாயிற்று. மனுபுத்திரர் பூமியின் மீதெங்கும் சிதறி போகிறார்கள். சிதறி போனவர்கள் இதுவரையிலும் மறுபடியுமாக ஒரே கூட்டமாக ஒன்று சேரவில்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கும் போது எல்லா ஜாதிகளும் தேசத்தாரும் அவருக்கு முன்பாக கூட்டி சேர்க்கப்படுவார்கள். அதுவரையிலும் பூமியின் மீதெங்கும் சிதறி போனவர்களாகவே இருப்பார்கள். அன்றியும் மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதரோடும் கூட வரும்போது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். மேய்ப்பனானவன் செம்மறி ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறது போல அவர்களை அவர் பிரித்து செம்மறி ஆடுகளை தமது வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்திலும் நிறுத்துவார். மத்தேயு 25:31 முதல் 33 வரை.